கோவை பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தல் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட குனியமுத்தூர், தொண்டாமுத்தூர் உட்பட்ட கிராமங்களில் ஓட்டு சேகரித்தார். வேட்பாளர் ஓட்டு சேகரிக்கும் பொழுது அவருக்கு கிரேன் மூலம் 7 அடி உயரம் கொண்ட மாலை அணிவிக்கப்பட்டு பொதுமக்கள் வரவேற்றனர். பின் அப்பகுதியில் மாட்டு வண்டியில் பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் ரேக்லா போட்டி வருடந்தோறும் நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற்று வருகிறது. இதை முற்றிலும் தடை நீக்கி பாரத பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் ரேக்லா போட்டி நடத்தப்படும் என்று வாக்குறுதியளித்தார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் உமா தபால் வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெறும் வாக்குப்பதிவு பணியின் போது அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், காவல்துறையினர் ஆகியோர் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்நிலையில் அவர்களுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தல் மையத்தை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பார்வையிட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபை பெருவெளியில் சர்வதேச மையம் அமைப்பை நிறுத்த கோரியும், பார்வதிபுரம் கிராம மக்கள் மீது வழக்கு போட்டதை ரத்து செய்ய கோரியும் விருத்தாசலம் அருகே முருகன்குடி கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கைகளில் பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கங்களை இட்டு போராட்டம் நடத்தினர். தமிழக கேரள எல்லையில் தேக்கடி பகுதியில் மங்களதேவி கண்ணகி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்திரை முழு நிலவு திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு வரும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி திருவிழா நடைபெறுவதை தொடர்ந்து கேரள மாநிலம் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் ஷீபா ஜார்ஜ் மற்றும் தேனி மாவட்ட ஆட்சியர் ஷஜீவனா ஆகியோர் தலைமையில் திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தை கேரள மாநிலம் தேக்கடியில் உள்ள ராஜீவ்காந்தி கலை அரங்கத்தில் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக திருமயம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் தபால் வாக்கு செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தபால் வாக்கு செலுத்துவதற்காக அங்கு வந்திருந்தனர். அப்போது ஒவ்வொரு 10 நபர்களை மட்டும் உள்ளே அழைத்து 10 நபராக வாக்களிக்கும் விதமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதனால் அதிக நேரம் செலவாகும் என்பதோடு ஒரு நாள் முழுக்க காத்திருக்க வேண்டிய அவசியமும் உள்ளது. இதனை ஏற்க மறுத்த ஆசிரியர்கள் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் ராமேஸ்வரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.